சார் எந்த ஐயோ டீ கடை என்ன சாரே பயந்து போய் எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? விலாசமோ எல்லாம் அறியும் தெரியுமா? அப்ப சொல்லுங்க. அட்ரஸில் இந்த அட்ரஸ் தான் யார நோக்கணும்? ஆணோ பெண்ணோ? அச்சா நீ ஆரம்பிச்சிட்ட. அச்சனோ மகளோ? யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் என்னன்னு சொல்லு. ஈரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பாரு? இல்ல சாரே, ஈரோடு போய் இந்த ரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். திரும்பி வரணுமா? ஐயோ ஐயோ சரி யார் இல்ல இல்ல தேங்க தன்னால ஊத்தியா திருண்டியா ஐயோ நல்லா இருக்குமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கு என்ன பண்ண போறீங்க? ஐயோ ஐயோ அவங்க போறீங்க எனக்கு கூச்சமா இருக்கியா விட்டுறியா குளிரையா பஸ் தனியா சுத்தியா ஐயோ ஐயோ அட பாருங்க ஜில்லுங்க மொட்டை அடிக்கிறது നമ്മുടെ കുടുംബ വഴക്കമല്ല അറിയോ? மொட்டை இல்லையா? தலை தப்பிச்சிருப்பா. പക്ഷേ കാത് കുത്തും. என் பேர் சின்ன பாண்டிங்க. ஊரு தமிழ்நாடு. பொழப்புக்காக இங்க வந்தேன். கையில சட்டியை கொடுத்தானுங்க. குறைச்சு பேசாது வாடா. எப்படி பேசாம வர்றது? போயா வயிற்று கேளுங்க. எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காதைய பூசி வச்சிருக்கேன். இவனுக்கு என்னன்னா என் காதைய குத்தி எனக்கே வளையிட்ட மாட்டானுங்க. நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க, நான் தமிழ் பேசுறேன். நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும்? எனக்கு அறியா இந்த தமிழனானு. இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க. நிறுத்தா மறிச்சு போது எந்த அச்சன்? இதை முதல்ல சொல்லிடக்கூடாது. சட்டியை நான் கையில பிடிச்சுக்கிறேன். இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன். வாங்க ஐயா வாங்க, இளநீ சாப்பிடுங்க. மஞ்ச காமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பிராண்டி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க, கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்க. வயிறு பத்தி எரிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க? அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இதை ஊத்தி அணையுங்க. பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்கார்ந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா? அப்படிலாம் இல்லண்ணே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. என்ன ஒண்ணு இல்ல, கை வலிக்கணும். வெடி கொடு. வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அறுவாள் ஆட்டினா யாரா வருவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீ நல்லா கேட்டுக்குங்கம்மா. உள்ளைய பார்த்தா கண்ணீர், தென்னைய பார்த்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அதை கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறா. என்னப்பா புள்ளைய பெத்தாதான் கண்ணீர்னு இளநீரும் உப்பு கறிக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அதை குடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு இருக்காது. சரி பேசாத படுவா. ஏன்பா ஒரு இளநீ என்ன வேலை? 5 ரூபாங்க. 5 ரூபாயா? என்ன பாரு அநியாயமா இருக்கு. எதிய அநியாயம்? பொழுது சாஞ்சா போதும் 33 ரூபாய் கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா இது அநியாயமா? அதுலயும் போதை இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு இளநீ வேண்டாம். என்னடா வேலை வெட்டிக்கு போகலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கேட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரமா உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடந்து கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு இந்த ஆளு என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வரலாவது ஆளுக்கு பாதி. என்ன கொஞ்சம் கண்டுபிடிக்க மாட்டாரா? அட அந்த ஆள் கணக்கு தெரியாதரா, பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அலட்சம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பதுக்குறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு.
அப்புறம்ப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே சந்தோஷம். ஏய், என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய் அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமா நக்கல் வேண்டாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லண்ணே, இவங்க மாமா சிங்கப்பூர்ல இருக்காராம், பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாராம். அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? அண்ணே, சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்கண்ணே. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. ஆ. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? அண்ணே, என்னண்ணே இங்க? என்னடா நன்னன்னு முண்டா பலனுக்கு சோப்பா காசு இல்லாம இது நாய். இதுக்கு என்ன தொழில் தெரியும்? டேய், எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு. ஓயா, நானே அந்த நுண்டு அடுத்த தெரு போலான்னு இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய்த்துறையா? டேய் வடிவேலு, இங்க பாருடா. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டே, ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி, முழிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பாத்தியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஷ்டம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். உனக்கு போறியா? தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா, வா. என்ன திருட்டு போய் என்னன்னு இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணும். 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்கு நமக்கு. யாரு அது? என்ன எவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஆள்ல? எப்பா, எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல. என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாருங்கல்ல உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குள்ள ஐயாரு சொல்லி வாங்கினேன். நீங்க ரொம்ப சோகப்படுறீங்க. வாங்கினேன் அண்ணா, செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ, செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸரா? என்ன அப்பா, வாங்கி வச்சா போயா? இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படி சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. ஓ, பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் போல் இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராசன் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா. சார், பெரிய தொல்லையா போச்சு. டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சுட்டியாடா? போடா, கையன் எடுத்து போடுறா, போடா. இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா 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 நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கன்னு உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடன் வாங்குவனாடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரும் நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பார்ட்டியா கூட்டி வர சொன்னா லொல்லு பார்ட்டியா கூட்டி வர. பாஸ் பாஸ் வடிச்சிருக்க. அம்மா, ஐயே, அம்மா, அம்மா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி, புள்ளைய பெற்ற புண்ணியவதிகளா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. அம்மா, ஐயே, எனக்கு தர்மம் பண்ணாதாமா நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போறா பரவாயில்ல. நாய் நாய் நாய். ஐயா, தீஞ்ச மண்டா, தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்தியல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. அறிவு கெட்டவனே,
இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும்? கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு, போடா. அம்மா தாயே, அம்மா. டேய் நில்லு, எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயா எட்டா நல்லா வச்சிருக்கிறியா? பைசா இல்ல. டேய், கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சுட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒன்னு அடிச்சு போடு, போடா. வேறும் பாய. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. திமிர பாரு, உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா. நான் பாரு. ஓ, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடா. நல்லா இருக்க. என்ன அங்க எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற? பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாதா உனக்கு? அதான் இது. ஓ, அதானா இது? என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. ஏய், பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டா நீ? ஐயா, அம்மா, ஓடுங்க. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்ம பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில கால்லாம் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போனேன்? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டீங்க. வா, நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு. ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய், நான் பிச்சைக்காரன் தானே? இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா, போடா நாய நாய, போடா. ஏய், போலீஸ் தொட்டீங்க, அப்புறம் ஏன் வியாதி உங்களுக்கு ஓட்டிங்க? ஆமா, எனக்கு தெரியும்டா. அழுவாதப்பா, அழுவாது. ஐயோ, என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையா ஆகி போயிடுச்சு. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்மள எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படா. டேய், என்ன தொடாதடா. என்ன தொடாத? நீ அதான், நானும் அதான். என்ன தொடாத? டேய், நீ வேணா அதான் இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்ரா. சண்டாளைங்களா? ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. ஓஹோ, வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க. ஏய், நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க, இல்லன்னா என்னையும் அந்த கும்பல கொண்டு போய் போட்டுருப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன? ஏய், இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழிலை விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில காலில எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இது எல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணே. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது. அந்த பாரு அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ, தெரிஞ்சிட்டு வா. தெரிஞ்சிட்டு வாடா. அவ்வையார் கூப்பிடுறாங்க, ஞான பழம் வாங்கிட்டு வா. பாரிஜாதா, பாரிஜாதா, என்ன அலற? ஐயோ, என்ன கையில அரளி கொட்டை? உனக்காக பலா கொட்டையை வாங்கி வச்சிருக்கேன், முதல்ல கீழே போடு. உங்க அண்ணன் தான் உள்ள போயிட்டாரு. அண்ணன் போனா என்ன? நாட்டுல தம்பிங்க இல்ல? இந்த சாட்டை அடிக்கிறதுக்கு காலேஜ்ல படிச்சு பட்டம் வேணுமா? அதே சாட்டை நான் அடிக்க மாட்டேன். நான் சாட்டை அடிக்கிறேன், அவர் தப்பு அடிக்க சொல்லு, தெரியாத? இப்படிதான் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அப்புறம் உள்ள வச்சுட்டேன். சரி சரி, போனது போச்சு. அந்த ஆளு இனிமே வரவே போறது இல்ல, ஜென்ம தண்டனை, வரவே மாட்டான். அவரு வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பல்லு குட்டி போகும், அவருக்கும் பல்லு குட்டி போகும். 2 பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா? அதனால சொல்றேன், உனக்கும் இளமை எனக்கும் இளமை, இளமை ஊஞ்சல் ஆடுறதுக்குள்ள 2 பேரும் ஒண்ணு சேர்த்துருவோமா? என்ன சொல்ற? அண்ணே, எப்படி வந்தீங்க? நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன்.
அப்பவே வந்துட்டீங்களா? ஏண்டா படுவா, எனக்கும் பல்லு கொட்டி போயிடும், இவனுக்கும் பல்லு கொட்டி போயிடும், அப்புறம் நாங்க 2 பேரும் பெப்பேவா? அந்த அரளிக்கொட்டை அரைடி எதுக்குண்ணே? உனக்கு தாண்டா. ஐயோ அது விஷம் தாண்டா, அது தின்னுட்டு நீ சாவு. எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்னல, அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுக்கு வாசிக்க தெரியாது. கீழ ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது, அது எனக்கு அடிக்க தெரியாதா? இத தின்னுட்டு நீ சாகணும், அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும். நான் சாகிறத பத்தி கூட கவலைப்படல. என்னை தூக்கிட்டு போக ஆள் இல்லையே. ஆமா, இவர் 5000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ண, இவருக்கு பேண்ட் செட்டு வாத்தியம் வச்சு 500 பேர் மேலதாரத்தோட தூக்கி போறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. வேணுங்க. உனக்கு தெரியாது, ஆளை பார்த்தா அண்ணிம்பா, ஆள் என்ன பின்னால புடனை புடிச்சு கடிச்சு வச்சிருவான். இவன் அப்படிப்பட்ட சோரி நாயாக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சு போடி போடி போ. போடா. மாடுங்க என்ன மாட்டை கேட்டா நீ எழுகிற? அது இல்ல, நீங்க வரவே மாட்டீங்கன்னு நான் வித்து புட்டேன். எது மாட்டை வித்து புட்டியா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப போய் அப்படித்தான். ஜெயிலுக்குள்ள போனா வெளியே வரமாட்டான்னு நாட்டையே வித்து புடுறானுங்க. உள்ள போனவெல்லாம் வருவான்டா. இங்க பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு வித்த காட்டுறதுக்கு எனக்கு மாடு தேவை. மகனே, நாளைக்கு நீ மாட்டோட வரல, இந்த போதைப்புல் தலையில தீய வச்சிருவேன். மாடு வேணுமா? விடுதலை பண்ணதோட அந்த இன்ஸ்பெக்டர் பெரிய மனசு பண்ணி உங்க அப்பங்கிட்ட சிபாரிசு பண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அந்த நல்ல மனுஷன் வாழணும். நாங்களே மாறிட்ட, நீ வேற மாப்பிள என்ன தெரியல? ஐயோ மாமா, நீங்களா? அடியே உங்க ஒப்பண்டி. அப்பா என்னப்பா இது? இது ஊதுறது, சைடுல தொங்குறது, பிச்சை எடுக்கிறது தெரியல உனக்கு? என்ன மாமா நீங்க இப்படி மாறிட்டீங்க? என்ன வாத்தியார் பொண்ணு பூம்பு மாட்டுக்காரன் கட்டிக்கிட்டான்னு ஊர்ல கேவலமா சொன்னாங்க. பார்த்தேன், உங்களா மாறிக்கிட்டேன். எங்க வாங்கலாமா? ஆமா, நான் ஊதுறேன், நீ மாட்டை பிடிச்சிக்க, பொண்ணு காசு வாங்கட்டும். ஆமா, மாடு எங்க? மாட்டை இப்ப கொண்டு வர்றேன்னு அந்த கலர் கம்பி தலையை சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வரல, அவன் தலையில தீய வச்சிருவாமா? அதோ மாதா உங்களுக்குள்ள மாதா. அண்ணா, பெருசா மாடு கட்டிங்களே, அதை விட பெரிய மாடு இந்தாங்க வச்சுக்கீங்க. ஆனா ஒண்ணு, யாராவது இந்த மாட்டை பத்தி கேட்டாங்க என்ன சொல்லாதீங்க, நான் வர்றேன். சரி நீ போடா. மாமா நீங்க ஊதுங்க மாமா. ஐயோ பாத்திர மாட்டு கொண்டு வந்து விட்டாயா? ஓடியாடி, கொம்ப பாருங்க, குத்தி கொடை எடுத்துட்டு போறதுக்கு. ஐயோ ஓடியாங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாது, பாப்பேன். பேச கூடாது. பேசுவேன். பேசு. ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்கு தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் எனக்கு தப்பா வேற பேசுறியா? அவ்வையார் விட்டு அடிக்க. என்ன ஒரு சப்தம்?
எங்க நேரத்துல இது ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் குளிச்சிட்டு வரலான்ட்டு போறேன். எப்பவுமே இல்லாத புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு? நீ பகல்லையே குளிக்க மாட்டேன், அதுவும் குளிர்ல ரா குளியல. நான் எப்ப வேணாலும் குளிப்பேன், அதை கேக்குறதுக்கு நீ யாரு? அன்பே ஆருயிரே, உன்னை தன்னந்தனியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் என்று பாராமல் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். கண்ணே, உன் கையை எடுத்து வீசு. அடடடடடடடட. சாம்பாரில் ஊறிய போண்டாவை போல் தண்ணீரில் ஊறிய உன்னுடைய கைகள் சொதபுதோ என்று ஆகிவிட்டதே. அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது, சிலிர்க்கிறது பவளம். இதோ பார், இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் களியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா? அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்சை தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா, கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும். டேய், என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண? தள்ளிப்போ. நான் இல்ல, அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா, ரெண்டு பேருமே இல்லைன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். தண்ணினை தண்ணியே சுற்றுச்சு. ஒரே குட்டியில ஒரு மட்டங்கிறது நல்லா எருமாடுங்களாட்டம். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சாம. எங்க அது லெட்டரா? என்ன லெட்டர்? யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, 1 கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான். எங்க அது? அது அண்ட்ராயர்ல வச்சிருக்கேன். எந்த அண்ட்ராயர்? ஆமா, அவருக்கு என்ன 5-6 அண்டர்வேர் இருக்கு. அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு, அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. ஐயோ, அண்ட்ராயர் விட்டுட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு அதுக்கு திரும்புங்க. ஐயோ, கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுதின லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே, இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாவிகளா, நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? ஐயா ஐயா ஐயா, யார் அவன் பகல் பரதேசி? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சிற்பி ஐயா இருக்காங்களா? ஏன் எங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையா? உங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையே. பின்ன நான் கஞ்சி வடிக்கிற சிற்பியாடா? அது இல்லங்க, பெரிய சிந்தனை சிற்பி மாதிரி தெரியுது. என்னாச்சுங்க? ஏதாவது அரிப்பா இருக்கும். இல்ல, ஊரல். இப்படி உட்காருங்க, பெரியவரை வர சொல்றேன். அதே தம்பி, என்னமோ நம்மளுக்கு உட்கார தெரியாத மாதிரியாவோ அந்த ஆளு உட்காந்து காமிச்சிட்டு போறான். வினையம் பிடிச்சவனா இருப்பானோ? அது போகட்டும், அவர் ஏன் உன்னை பார்த்த உடனே அடிக்க அளவுக்கு உன் மேல கோவப்பட்டு போறாரு? முன்னமே தெரியுமா? எனக்கு முன்ன பின்ன தெரியாதப்பா. அதுதானே எனக்கு புரியல. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமோ? அட நீ வருஷமா இருப்பா. சரி வா. ஏய் ஏய் தம்பி, பெரியவர் வர்றாரு. அந்த பூசணிக்காய் மண்டை கிட்ட சொல்லி வைங்க, என்கிட்ட பேசுன மாதிரி லட்டாக் புட்டாக்குன்னு பேசினா பிச்சு 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 போடுவேன். அதெல்லாம் அப்படி பேச மாட்டாரு. தம்பி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எங்கடா? எங்கேயோ போறேன். அந்த நாயை புடி புடி புடி. இந்த ஆளை பார்த்தால ஒரு மாதிரியா இருக்கா. இவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, அப்புறம் ஏன் முறைக்கான்? இதுதான் தெரியாத ஊர்ல தெரியாத வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறது. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமா? அந்த ஆளு நம்மளை பாக்குற பார்வையே சரியில்லையே. ஐயோ, என்ன நினைச்சுக்கிட்டு நீ? அது பச்சை மரம்டா. அதை வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன். அது வளர்ந்தா காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும், கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். அதை கிழிச்சு நிறுத்துங்க. எதுக்கு இந்த போட்டு அடிக்கிறீங்க? பாவம் என்ன செஞ்சாரு? அடிக்காம பின்ன தடை விட சொல்றியா? அவன் செஞ்சிருக்கிற வேலைக்கு. இருங்கண்ணே, நீ போப்பா போ. பாவம் முன்ன பின்ன தெரியாத ஆள போய் அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகையா? பகையாவது புகையாவது இப்பதாயா நான் அவன் முகத்தையே முத தடையா பாக்குறேன். அது என்னமோ தெரியலையா, அவன் முகத்தை பார்த்துடனே நல்லா அப்ப அப்படின்னு அப்புறம் போல தோணுது. டேய்,
அவருன்னு நினைச்சிட்டேங்க. எவரு? அதாங்க காளிமுத்து கோஷ்டியில கருப்பா நகைப்பழ கலர்ல நல்ல பீப்பாய் சைஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, தவளா வித்தவரு. நான் அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சு விட்டேங்க. அவர் வீடு எங்க இங்க இருக்கு? ஆமா, உனக்கு வலிச்சதான் நான் இங்க இருக்கேன். வலிக்கிற மாதிரி அடிச்சு விட்டு போயா. ஐயோ வலிக்குதுங்களா? இது சென செய்யற கைங்க, அப்படித்தாங்க வலிக்கு. பாருங்க இப்படி புடிச்சாலும் வலிக்குங்க. எங்க ஊர்ல செல்லமா அடிக்கிறதே இப்படித்தாங்க. ஒரடே. ஆஹா ஆஹா, இசை வீடுங்கிறது இசை திண்ணையில தெரியுது, இசை தெருவுல தெரியுது. என்ன வீடுறாது? ஐயோ ஆஹா, கொன்னுட்டீங்க டேய். ஐயோ ஆஹா. ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ, என்ன ஞானம்டா ராமா. ஐயோ நீங்களா? எங்க போற? உட்கார். ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. வாசி. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது நாய்க்கு போட்டலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நன்றி உள்ள பிராணிக்கு சாப்பிடுறதுப்பா. அப்ப நீங்க சாப்பிடுங்க. ஏய் படுவா, இதானே வேண்டாங்கிறது. சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். என்னென்ன வாசிக்கிறது? தவுல்தா. அதான் என்ன வாசிக்கிறது? பிள்ளாரா மோகனம் பாடு படம் பார்த்திருக்கியா? அதுல வர நலந்தானா பாட்டு வாசி. என்ன சிரிக்கிற? குறும்புண்ண. நீங்க ரொம்ப குறும்புங்க. வாசி. என்ன இதுல போய் வாசிக்க சொல்றீங்களே? இதுல போய்னா வேற எதுல போய் வாசிக்கிறது? இதுல எப்படின்னா வாசிக்கிறது? அதுக்கு நாதஸ்வரம் வேணும்னே. இந்த பார், உனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லு, ஆனா வாசிக்க முடியாதுன்னு சொல்லாத. இதுல போய் வாசிக்க முடியாதுன்னு. என்ன நீ கதை பேசுற? அந்த படத்துல பாலையா என்ன வாசிச்சாரு? நலந்தானா வாசிச்சாரு. அப்ப நீங்க வாசி. இதுல அது முடியாதுங்க. இதுல வாசிக்க முடியாதுன்னா அவர் என்ன ட்ரம்ல வாசிச்சாரா? அதுவும் தவுல் தானே. வாசி. இதுல முடியாதுங்க. வாசிடான்னா முடியாதுங்க. இருங்க. வாசிடா. டேய் டேய் டேய், என்ன டொட்டோ 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 டொட்டோ? இது நலந்தானாவா? வாயில வார்த்தை வந்த மாதிரி வரணும். அண்ணே எனக்கு வாசி தெரியாது, விட்டுருங்கண்ணே. அப்புறம் எதுக்கு இதை வச்சு வாசிக்கிற? ஐயோ, ஒரு ஞான சூனியத்திட்டு மாட்டிக்கிட்டனே. யாரா ஞான சூனியம் சொல்லுங்க? ஞானம் கட்ட போயிட. நீ வெளிய வந்து சொல்லு. ஆள முட்டிட்டு நீ அட்ரஸ் விசாரிக்கும் போதே தெரியும் இப்படி ஏடாகணுவா பண்ணுவேன்னு. ஏயா எங்க குரூப்ல உள்ள ஆளை ஏன் அடிச்ச? போயா, பெரிய ஏ குரூப் பி குரூப் ரத்தத்தை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் நலந்தானா வாசிக்க சொன்னா வாசிக்க தெரியாதுன்னு சொல்றாயா? பாடுவா பிச்சு போடுவான் பிச்சு. இவன் ஒரு வித்துவான்னு மதிச்சு நாய்க்கு போடுற போற பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த நாய்க்கு போட்டதால் நன்றியோட வாராட்டிட்டு இருக்கு. இவன் நலந்தானா வாசிக்கன்னு சொல்லிட்டு வாசிக்க தெரியாதுன்னு சொல்றான். நீயே சொல்லு, நலந்தானா வாசிக்க சொன்னவன் ஞானம் கெட்டவனா, தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் கெட்டவனா? வாசிக்க தெரியாதுன்னு சொன்னா ஞானம் நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உன்னை நலந்தானா நான் வாசி வைக்க. வாயா வெளிய. வாங்க வாங்க, வராத விருந்தாளி வந்திருக்கீங்க. ஐயோ, எங்க வில்லு பாட்டு உங்களை அள்ளி ஏத்துட்டு வந்துருச்சு. யாருங்க இங்க கத்துனது? என்னது கத்துனாங்களா? இந்த சுத்துப்பட்டு வட்டாரத்துல சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கலைவாணருக்கு அப்புறம் வில்லு பாட்டுல தம்பி காளிமுத்தான்னு சொல்லுவாங்க. அவர் பாட்டை நீ கத்துனான்னு சொன்ன உன்ன முடியாதாளா? என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இல்ல சமாதானம் போயிடலாம்னு சொன்னேன். உனக்கு கோபம் வேற. கூப்பிடியாதாளா? தம்பி என்னங்க கஜாம சத்தம்? யாரது? பாருங்க தம்பி, நீங்க பாடின பாட்டை பார்த்து இந்த பொண்ணு கத்துறேன்னு சொல்லுது. இத சும்மா விடலாமா? இதுக்குதான் சண்டைக்கு போன அண்ணன் தடுத்துட்டாரு. தடுக்கிறதா? சண்டை போடுறா? ரொம்ப இருடா. என்னம்மா, என்ன விஷயம்? பின்ன என்னையா? பாட்டுன்னா கேட்க இதமா பதமா சுகமா இருக்கணும், அப்பதான் ரசிக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி கத்துறீங்களே, உங்களால எங்க வேலையில கெடுது? உங்க வேலை கெடுதா? பாடுறது எங்க வேலை. வில்லு பாட்டுங்கிறது பாடுனா 10 ஊருக்கும் கேட்கணும். உங்களை மாதிரி நான் சோத்துக்குள்ள இருந்து முணங்குறது இல்ல. யாரோ பாட்டு எழுதி, யாரோ மெட்டமைச்சு, யாரோ சொல்லி கொடுத்து பாடுறதுல இது. நாங்களே சொந்தமா பாட்டு எழுதி, நாங்களே சொந்தமா மெட்டமைச்சு, எங்க சொந்த குரல்ல பாடுறதா வில்லு பாட்டு. அதுக்கு ஏயா இப்படி இங்கிதம் இல்லாத ஒரு சங்கீதம்? இந்தாமா,
உங்க இங்கிதமான சங்கீதத்தை நாங்க நினைச்சா கத்துக்க முடியும். ஆனா எங்க வில்லுப்பாட்டு அப்படி இல்ல. இத பாடுறதுக்கு கற்பனை வளம் முக்கியம். ஆமா. கவி பாடும் திறன் முக்கியம். ஆமா. சொல்லு முக்கியம். சும்மா இருங்கயா. இது என்ன கச்சேரி நினைச்சிட்டீங்களா? ஆமா போடுறதுக்கு. என்னது? இல்ல. இத பாரியா, நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நான் சொல்றபடி பாட முடியுமா? எப்படி பாடணும்? ரெண்டு உதடும் ஒட்டாமலே பாடணும். அது உன்னால முடியுமா? என்ன சொன்னீங்க? உங்க உதடும் அவர் உதடுமா? என்னமா சொல்ற? இது பாரியா, மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாமலே பாடணும். அது உன்னால முடியுமா? மேல் உதடும் கீழோடும் ஒட்டாமையா? கிண்டலா? ஒட்டுறதுக்கு ஆண்ட ஓத்தியா படுத்திருக்கான். ஒட்டாம பாட முடியும்? பின்னனே நீ வில்லு பாட்டுக்கார. இருமா, என்ன சவால விடுற? தம்பி பாடுது. அண்ணே சும்மா இருங்க. நீங்க வாட்டுக்கு அவசரப்பட்டு எப்படி பாடுறது? சும்மா இரு தம்பி, இது மான பிரச்சனை. சும்மா விடக்கூடாது. தம்பி அப்படி பாடிவிட்டா என்ன பந்தயம்? நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். சரி ஒன்றே கேட்டாரு. ஒரு பேச்சு. தம்பி பாடுது. எப்போ? இப்போ. அண்ணே சும்மா நீங்க வேற பேசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நாங்க கமிட்டில உட்காந்து பரிசீலனை பண்ணி தேதியை நாங்க அப்புறம் சொல்றோம். நீங்க உள்ள வாங்க. ஆமா ஆமா ஆமா. இவங்களுக்கு தான் பாடுறதுக்கு நேரமாகும். நான் இப்பவே பாடுவேனே. உனக்கு என்ன, ரெண்டு உதடும் ஒட்டாம பாடணும், அவ்வளவுதானே? ஆமா. ரெண்டுக்கு